ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மாதிரி குட்டி புக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் நடுவில் வந்துட்டு சைடில் கிளாஸ் மட்டும் இல்லாட்டி ஏதாவது ஒரு குட்டியான பாட்டு விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும். பின்னால் நீங்கள் வேலை போட்டு விட்டுருங்க. சரி, இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? டக்குனோட பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு நடுவில் இருக்கும் சில போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் ஸ்டாப்லேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச ப்ரின்ஸஸோ எதாவது வரைஞ்சிட்டோம். இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கோங்க. சரி, கீழே எதுவும் டைப் பண்ணல. சரி, நான் இதை ப்ரிண்டிங் மிஷினில் வச்சுக்கிறேன். பிரிண்டிங் மிஷினில் போட்டுச்சு. இப்போ நம்ம என்ன லைவ்னு போட்டுடலாம். SALE சேவ் லைவ். இந்த சைடில் வி இருக்கா? சரி, நம்ம அந்த கையில் பார்க்கலாம். பி 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 ஐ என்டர் என்டர். வந்துடுச்சு. நம்ம டைப் பண்ணதே வந்துடுச்சு. சரி, இப்போ இல்லை, சும்மா கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணியாச்சு. சரி, இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கோடாக இருக்கிறது பின்னாடியும் முன்னாடியும் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கட் பண்ணுங்க. ஓகே, இந்த பேப்பர் இருந்துச்சு. இதே மாதிரி பண்ணுங்க. இப்போ 2 பேப்பரும் அதே மாதிரி எடுத்துட்டிங்களா? ஃபுல்லாக கார்னர் சுற்றி பின்னாடியும் முன்னாடியும் எடுத்தோடனே இது சைஸ் பாருங்கள். சைஸ் இங்கே சைடில் என்ன வருது, நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே ஒன்றா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ், அதாவது நான் வச்சில்ல என்ன வந்திருக்கு, 1 2 3 4 5 6 7 வந்திருக்கா? அதே மாதிரி 7 வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இப்படின்னு கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் கட் பண்ணுங்கள். நீங்கள் தனித்தனியாக இப்படி பாக்ஸாக கட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் நம்மளுக்கு புக் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணலாமா? இந்த மாதிரி தான் கட் பண்ண சொன்னேன். இதை நீங்கள் இப்படி மேலே வச்சு 2 தடவை, அதான் நம்ம 2 பேப்பர் கட் பண்ணால், அது 2 பேப்பரை கட் பண்ணால் நம்மளுக்கு ஆடு தான் வரும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதை உள்ளே வைக்கணும். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பேப்பரை கட் பண்ணலாமா? இப்போ நீங்கள் அந்த 2 கட் பண்ணி முடிச்சுட்டு இதை வச்சு ஸ்டாப்லெட் போடுங்க. நான் அந்த ஸ்டாப்லெட் போட்டு இந்த சைடில் கொஞ்சம் மேலே பேப்பர் இருந்துச்சு, அதான் கட் பண்ணிட்டு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.